மகிழ்ச்சி தன்னைத்தானே கொண்டாடுறது, இன்பமாக இருக்கிறது. நெகிழ்ச்சின்றது நன்றி உணர்வு, நிகழ்ந்து போகிறது. நான் என்கிட்ட ஒருத்தர் வந்தார், இந்திரஜித்துன்னு ஒருத்தர் வந்தார். அப்போது அவர் சொன்னார், நான் ஒரு சின்ன எறும்பு, கரை சேர்றதுக்கு ஒரு இலை கிள்ளி போட்டால் கூட என்ன ஆகிடுவேன், நான் அது மேலே நின்று கரை சேர்ந்துட்ருப்பேன், எனக்கு இவ்வளோ பெரிய கப்பல் தேவையில்லை அப்படின்னார். நெகிழ்ந்து போகிறதா இருக்கும். எனக்கு என்னை அவ்வளோ பெருசாக பார்க்குறாரு அவர். நீ எனக்கு ஒரு சின்னதாக என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு இலை போட்டால் நான் கரைக்கு வந்திருப்பேன், நான் ஒரு எறும்பு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுற, நீ ஒரு பெரிய கப்பலை கொடுக்குற. அந்த கப்பலில் என்ன வாசம் செய்வேன், சும்மா கொஞ்சம் தானே, ஆனால் அதில் எல்லாமே இருக்கும். நான் கப்பல்லே வாழ்ந்துட்டு என் வானாலி கூட முடிச்சிக்கலாம் போல. அது மாதிரி நெகிழ்ந்து போயிடுவோம். பசியோடு இருக்கும்போது திடீர்னு எடுத்துன்னு வந்து தர ஒரு 2 இட்லி, தாகமாக இருக்கும்போது புரிஞ்சொன்று பாட்டில் எடுத்துன்னு வந்து நீட்டுற ஒரு மனிதன், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, இல்லை சுடும்போது, கால் சுடும்போது இருந்தா அப்படின்னு ஒரு செருப்பு எடுத்துன்னு வந்து கொடுக்குற ஒருத்தன். இதெல்லாம் உங்களுக்கு அப்படி நெகிழ செய்யும் தானே. என்னையும் ஒருத்தன், இப்போ நான் எங்கேருந்தோ வரேன், வெளிநாட்டிலேருந்து வரேன், எனக்காக ஏர்போர்ட்டில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் லேட்டு, ஆனால் வந்து உட்காந்துக்கிற ஒருத்தன், வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தாலும் வரானேன்ட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு வரானே, அப்போலாம் உள்ளன்னா அவன் மனம், அது பேர் நெகிழ்ச்சி. நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு ஏற்படுற உணர்வுக்கு பேர் நெகிழ்ச்சி. தன்னைத்தானே கொண்டாட தெரிஞ்ச மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு பேர் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் கூட இருக்கலாம், ஆனால் நெகிழ்ச்சி ஏற்பட்டுரும். இப்போ ஒரு பிள்ளை இந்த மனுஷன் வரான் அப்படின்ட்டு அவனுக்காக தோசை மாவெல்லாம் செஞ்சு வச்சு, இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இப்படிலாம் செய்யலாம். சோறில் வந்து நாங்கள் உப்பு போட்டு வெடிக்க மாட்டோம், ஆனால் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க உப்பு போட்டு தான் ஒரு சோறு வெடிப்போனோன்னு, அதுக்காக உப்பு போட்டு ஓல்டு யூனிட்டி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. புரியுதானே சொல்கிறேன்ட்டு. இப்போ நெகிழ்ச்சின்றது நன்றி உணர்வின் உச்சம், மகிழ்ச்சி என்பது புரிதலின் உச்சம். புரிதல் உள்ள ஒரு மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். அவன் கண்ணில் ஈரமாக வந்து அது நன்றி உணர்வில் இருக்கும். அதாவது சோகம்லாம் அவனை தாக்காது, பிரச்சனைலாம் அவனுக்கு வராது, ஆனால் நெகிழ்ச்சி வரும். நான் சின்ன ஆள், எனக்கெல்லாம் போய் இவ்வளோ பெரிய மரியாதையா, ஒரு நெகிழ்ந்து போவோம் தானே. அதுதான்.